Hello friends, welcome to Tamil Cooking and Vlogs. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், குவிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுமே ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாமே நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். அப்புறமா நான் இஞ்சி பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன். அரைச்சி சேர்க்காதீங்க, நல்லா நசுக்கி சேருங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். மிளகு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் முட்டையில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மசாலாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு மேஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம பாயில் பண்ணலாம். இந்த மிளகாய் நெடி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ தண்ணி சேர்ந்துட்டு அந்த மிளகாய் நெடியெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா எல்லாமே பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நான் முட்டையை லைட்டாக ஒரு ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன், மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும் அப்படின்றதுக்காக. இப்போ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். முட்டை உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் முட்டை மேலே படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே இறங்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்லேயே வச்சுடுங்க, சிம்மில் வச்சுடுங்க. அந்த மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்குற அளவுக்கு அந்த சிம்லேயே இருக்கட்டும் முட்டை. இப்போ மசாலா எல்லாமே இறங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த முட்டை மசாலாவை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் குக்கிங் அண்ட் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.